வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யாரை அவர் பார்க்குறார், அவர் யாரை பார்க்குறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்குறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்கள் லக்னம் என்ன, இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்கை தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்கை தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்கை தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். கடகராசிக்கார நேயர்களை, அப்பப்பா கடந்த 2.5 வருஷமா நீங்க பட்ட பாடு எல்லா துறையினருக்கும், எல்லா வயசுக்காரருக்கும், எந்த வகையிலையும் எல்லா வகையிலையும் கஷ்டம், வம்பு, வழக்கு, சிக்கல். ஆனால் அதை நீங்கள் சமாளிச்சிட்டீங்க. ஏன்? நீங்கள் யார்? கடகம். கடகம்னா நண்டு. நண்டு நகரும்போது பார்த்துருக்கீங்களா? அது எந்த திசையில் நகரும்னே தெரியாது. முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம், சைட்லேயும் போகலாம். லெஃப்டில் கையை போடுவோம், ரைட்டில் சிக்னல் போடுவோம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போவோம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதையும் எந்த நேரத்துலையும் சமாளித்து வர்ற ஆற்றல் உங்களுக்கு இருந்ததுனால தப்பிச்சிங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சூப்பர். குருவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் சூப்பர். குரு கடகத்துக்கு விரைவில் மே மாதம் வந்து அங்கேருந்து சனியை பார்ப்பாரு. இன்னும் சூப்பர். அப்புறம் என்ன? உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில், வியாபாரம், வர்த்தகம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல், விவசாயம் அத்தனையிலும் உயர்வு வரும். ரொம்ப நல்ல உயர்வு வருமா? நல்ல உயர்வு வரும். ரொம்ப வராது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 50க்கு 35 மதிப்பெண்களை தருகிறது. உங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி மீதி 50க்கு மார்க் தெரிஞ்சுக்குங்க. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஆறுதல். தொல்லை உங்க வீட்லயே இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணுச்சு? உங்க தெருவில் வேற ஒரு வீட்டுக்கு போய் குடியிருக்குது. அதனால பெருசா தொல்லையில இல்லை. நம்ம வர்றப்ப போறப்ப தானே, அப்பதானே கண்ணில் படுவாங்க. அப்புறம் என்ன? மொத்தத்தில் இந்த அஷ்டம சனி விலகி இருப்பது மிகப்பெரிய வரம். அதுவும் இந்த பூசம் நட்சத்திரம் இருக்குல்ல, அதனுடைய தலைவர் சனி, ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு. 3 பேருமே சனிக்கு எதிரி கிடையாது. இதுலேயும் பூசத்தின் தலைவர் சனி, சனிக்கு சனி. அதனால பூசத்திற்கு மற்ற 2 நட்சத்திரக்காரர்களை விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. அதனால கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பெருசா வெற்றி வருமா? வராது. வெற்றி வருமா? வரும். தொல்லை குறையுதா? நல்லா குறையுது. அதான். அப்புறம் என்ன? சந்தோஷம் கலக்குங்க. 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு உயர்வை தந்தே தீருகிறார். தொல்லைகளை குறைக்கிறார். எல்லாவற்றிலும் சனிக்கிழமை அசைவனவு வேண்டாம். ஆஞ்சநேயர் கோயில்ல தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம், ஒரு மாபெரும் விவாதம். மகாபாரதம் பேசுகிறது. சோ எழுதியிருக்கிற புத்தகம். இதுல ஏதாவது ஒன்றை படிச்சு பாருங்க. அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்கிறது. இதை கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம படிச்சிருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு உளுந்து கலந்த உணவு, இட்லி, தோசை அல்லது உளுந்து வடை
வாங்கி கொடுங்க அல்லது செஞ்சு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. ஆமா, இதை செய்யுங்க. தயவு செய்து இந்த 2.5 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அல்லது நவ திருப்பதியில குறிப்பா பெருங்குளம் நவத்திருப்பதிங்கிறது திருநெல்வேலியை சுத்தி இருக்கு, அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துடாதீங்க. குறிப்பா நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆம், தினந்தோறும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிஷமாவது கோயில்ல இருந்து படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லி இருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லி இருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லி இருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல் நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.